ஹாய் மக்களே, வெல்கம் டு ஆனந்தி வைரல் அப்டேட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோபி சொன்ன மாதிரியே ஆனந்த் பாக்யாவோட ஹோட்டலுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்துட்டார். அவர் செல்வியை பார்த்து பேசுகிறாரு. நான் இந்த மாதிரி பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து இங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்திருக்கேன்னு. செஃப் வேலைக்கு வந்திருக்கீங்களான்னு கேட்டுட்டு உட்காருங்க, அக்காவை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. பாக்யா வந்தோடனே உங்களை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் எத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் 10 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். 3 வருஷம் ஷிஃப்ட்டில், மிச்சம் எல்லாமே ஸ்டார் ஹோட்டல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸ்டார் ஹோட்டல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா அப்போ என்னென்ன டிஷ் சமைப்பீங்க? நான் எல்லாமே செய்வேன், இந்தியன், கான்டினென்டல் எல்லாமே செய்வேன். ஸ்டார் ஹோட்டலில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன ஹோட்டலில் எப்படி ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு பாக்கி அவங்கள கேட்குறாங்க. அதுக்கு அவர், இல்லை மேடம், எனக்கு ஸ்டார் ஹோட்டல்னால் நம்மளோட முழு திறமையை வெளிக்காட்ட முடியாது, நிறையா டிஷ்ஷஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி சின்ன ஹோட்டலுங்கும்போது என்னுடைய முழு திறமையை வெளிக்காட்டலாம். இங்கே நான் ஒருத்தன் தான் செஃப்பாக இருப்பேன், புது புது டிஷ்ஷும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அவர் விளக்கம் கொடுக்குறாரு. பாக்கியா, ஒரு வேளை எல்லாமே சரின்னு இருக்குது, நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணுவீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? இல்லை, நான் இப்போயே ஜாயின் பண்ணவும் ரெடி தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. ஸோ பாக்கியாவும் அதுக்கப்புறம் பேசி பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, சரி நீங்கள் நாளைக்கே நாளைக்கு காலைல ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஆனந்த்கிட்ட சொல்லிடுறாங்க. அவரும் ரொம்ப சந்தோஷம் மேடம், தேங்க்யூ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. இனியா காலேஜில் டான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க அதுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் நின்று பேசுகிறாங்க. இனியாவுக்கு திடீர்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னால் அது பண்ண முடியுமான்னு தெரியல, நான் போகிறேன். இல்லை, நமக்கு கெட்ட பேர் இருக்குல்ல, அதெல்லாம் போக்கணுன்னா நம்ம இது மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணணும், அப்போ தான் நம்மளால் ஜெயிக்க முடியும்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. நான் படித்து டாப்பராக என் கெட்ட பேரை போக்கிக்கிறேன், அதுக்காக என்னால் டான்ஸ் எல்லாம் ஆட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இனியா கிளம்புறாங்க. சீஃப் கெஸ்ட் உள்ளே வந்துட்டாங்க, அதனால் அவங்களால போக முடியலை. இப்போ எல்லோரும் ஒருத்தராக டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இனியாவோட பேரும் வருது. இனியா பார்த்தா சூப்பராக டான்ஸ் ஆடிடுறாங்க, எல்லோரும் பாராட்டுறாங்க. ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுற டைம் ஆகிடுச்சு. பட் அவங்க என்ன சொல்லிடுறாங்க, ஜட்ஜஸ், எங்களுக்கு இன்னும் 2-3 காலேஜில் ஆடிஷன் இருக்குது, நாங்கள் அதை முடிச்சுட்டு தான் உங்களுக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் ரொம்ப சோகமாக கிளாஸுக்கு போயிடுறாங்க. இங்கே பார்த்தா ராதிகாவும் மையும் செஸ் விளையாண்டுட்ருக்காங்க. அப்போ கோபி உள்ளே வராரு. மயு, எப்போ பாரு அம்மா என்ன ஜெயிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கோபிநாத் மயுக்கு ஹெல்ப் பண்ணி மயுவை ஜெயிக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் கோபிநாத் ராதிகாவும் ரொம்ப நாள் கழித்து ரொம்ப சமாதானமாக பேசுகிறாங்க. அது அவங்க கோபிநாத் சொல்கிறாரு, நீங்கள் எப்பயுமே இப்படி என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்களும் எப்பயுமே இதே மாதிரி தான், எனக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் எப்பயும் ஒரே மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. பழனிசாமி புதுசாக ஒரு கேக் ட்ரை பண்ணிவிட்டு அது பாக்கியா கிட்ட காட்டுறதுக்காக எடுத்துகிட்டு வராரு. நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் மேடம், இதில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கேட்குறாரு. அவங்களும், எல்லாமே நல்லாயிருக்கு, கொஞ்சம் சுகர் ஜாஸ்தியாக இருக்குது, பார்த்தீங்களா, இதை கேட்கறதுக்காக தான் இந்த கேக் எடுத்துகிட்டு இங்கே வந்தேன், நீங்கள் என்ன தப்பு இருந்தாலும் கரெக்டாக சொல்லிடுவீங்கள்ல அப்படின்னு. அப்போ செல்வி கொண்டு அண்ணாச்சி கடை பில்லு பெண்டிங்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர், என்னாச்சு, ஏன் திடீர்னு இப்படி ஆகிடுச்சுன்னா, இல்லை கொஞ்ச நாளாக கொஞ்சம் ஹோட்டல் டவுனாக இருக்குது, ஒரு 2-3 மாதம் போனால் சரியாக போயிடும், அது வரைக்கும் கொஞ்சம் இந்த பணத்துக்கு கொஞ்சம் கேஷ் ஃப்ளோக்கு கஷ்டமாக தான் இருக்குது, அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன ஐடியா மேடம் அது? நான் பிரியாணி செஞ்சு கொடுக்கலான்னு இருக்கேன், இப்போ சீசன் வந்துடுது இல்லையா, அதனால் பிரியாணி செய்யலான்னு இருக்கேன். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் சார், இன்றைக்கி புதுசாக பேப்பரில் ஆட் பார்த்துட்டு ஒரு செஃப் வந்தார், அவரை நான் அப்பாயிண்ட் பண்ணிட்டேன், அவர் எல்லா டிஷ்ஷும் சமைப்பாராமா. வெரி குட் மேடம், வெரி குட். இது மாதிரி தான் இப்போ பார்த்தீங்களா, செஃப் வந்தாச்சு, பிரியாணி ஆர்டர் எடுக்க போகிறீங்க, இனி எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். Thanks for watching.